வெல்கம் டு டிஏரி ஷோ. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீட் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். அண்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்து அந்த நூடுல்ஸ்க்கு ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது ஆப்ஷனல் தான். அண்ட் தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது மூணையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கெனோலா ஆயில் எடுத்திருக்கேன். இது எந்த ஆயிலில் வேணாலும் இருக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து மிதமான சூடு இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம நூடுல்ஸை வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது ரொம்ப வாட்ரி ஆயிரும். அதுக்காக தான். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். இப்போ நம்மளோட டவ் ரெடி. அடுத்து இடியாப்பம் மேக்கர் எடுத்துக்கோங்க. இதில் இந்த ஸ்லைட் யூஸ்வலாக நம்ம இடியாப்பம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வேண்டாம், இதுக்கு அடுத்த ஸ்லைட் எடுத்துக்கோங்க. இதுதான் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இடியாப்பம் மேக்கரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நூடுல்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு வெசலில் நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு ஆயிலும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மாவை பிழிஞ்சிடலாம். இந்த பிழியிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கு இல்லையா, அதனால். உங்களுக்கு டைரெக்டாக தண்ணியில் பிழிய வேண்டாம் அப்படின்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாவை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நூடுல்ஸை நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். எது ஈஸியோ நீங்கள் அது பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று எதுவுமே ஒட்டலை, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ எடுத்து பார்க்கும்போது நூடுல்ஸுமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு. அடுத்து ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, ரொம்ப நேரம் சுடு தண்ணியிலே நூடுல்ஸ் இருந்தால் வெந்து குழஞ்சிரும். அதுக்காக தான் உடனே நம்ம வந்து பச்சை தண்ணியில் மாற்றிடுறோம். பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற நூடுல்ஸ் மாதிரியே தனித்தனியாக ஒத்தொத்தையாக அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெஜிடபிள்ஸ் கூட குக் பண்ணிடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 க்ரீன் சில்லி, பாதி ஆனியன், 1 கேரட் அண்ட் 6லேருந்து 7 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் 1/2 கப் ஸ்க்ரம்பிள்ட் எக் எடுத்திருக்கேன். நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்மளுடைய ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ஸ்க்ரம்பிள்ட் எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோர்க் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நம்ம
நம்ம வீட்லேயே பண்ணுறனால நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். தட்ஸ் இட், நம்மளோட ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான வீட் நூடுல்ஸ் ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஏடி ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.